ஜாதிக்காக எதிர்த்து குரல் கொடுப்பவர் தான் விவசாயிகளுக்காக ஆதரவான குரலையும் கொடுக்கிறாரு. தன்னோட 18வது வயதுல கட்சியில இணைகிறாரு. 2000 நெல் மூட்டைகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஜனசக்தி பத்திரிகையில எழுதுறாரு. அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட கலெக்டர் நடவடிக்கை எடுக்கிறாரு. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு நல்லக்கண்ணு ஐயாவின் முதல் நடவடிக்கையும் இதுதான். அவருடைய வாழ்நாட்களில் 3/4 பங்கு அவருடைய கட்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் செலவு செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரோட 80வது வயதுல கட்சி சார்பா நிதி வசூல் செய்து 1 கோடி ரூபாயை கொண்டு போய் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஐயா என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? இந்தாங்க கட்சி நிதிக்கு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. தமிழக அரசு அம்பேத்கர் விருதை கொடுத்து மேலே 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருக்காங்க. அதை வாங்கின அவர் என்ன பண்ணியிருக்காரு, பாதிய கட்சி நிதிக்காகவும் பாதிய விவசாய சங்கத்துக்கும் கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. சாதிய அக்கிரமங்களுக்காகவும் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராகவும் பல முறை இவர் குரல் கொடுத்து பாதி நாள் ஜெயிலையும் பாதி நாள் தலைமறைவாகவுமே இருந்து தன்னோட வாழ்க்கையை ஓட்டியிருக்காரு. நமக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்கல, எம்பி பதவி கிடைக்கல, அதனால நாம இந்த கட்சியை விட்டு அடுத்த கட்சிக்கு தாவிடலாம் அப்படின்ற எண்ணம் துளி கூட அவர் மனசுல எழுந்ததே இல்லைங்க. கட்சி 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 தன்னோட 101வது வயது வரைக்கும் கட்சிக்காகவே இருந்துட்டு உயிரையும் விட்டுருக்காரு. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டனுமே எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கா இருந்ததுங்க. கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல தன்னோட உடலை வச்சு மாணவர்கள் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு உடலையே தானமா கொடுத்திருக்காருங்க. இது போல ஒரு பிரம்மாண்டமான சாமி வாழ்ந்த நாட்கள்ல நாமும் வாழ்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிற இறைவனுக்கு நன்றியை தெரிவித்து, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். நன்றிங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன்.